உங்ககிட்ட கண்டிப்பாக. அதாவது நிறைய பேர் கலைஞர்களுடைய வாழ்க்கை அதுதான். ஆமாம். நிறைய சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு அண்ணன் வந்து எம்எஸ்வி ஐயா ஒரு பாட்டே பண்ணியிருக்காரு. அந்த தன் கண்ணீர் வந்து மறைச்சிக்கின்னு இன்பம் கொடுப்பான் கலைஞன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கலைஞர் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அது வந்து அது வந்து வெளிப்படையாக சிலதெல்லாம் மக்களுக்கு சொல்லலாம். சிலதெல்லாமே சொன்னால் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, சும்மா இது வந்து ரிப்பீட்டாக இதெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்றவங்களும் இருக்காங்க மக்கள். ஆமாம். ஸோ அதுக்காகவே மோஸ்ட்லி யாருக்கு கஷ்டம் இல்லை. மனிதன் என்றாலே நிறைய அவங்களுக்கு போட்டி பொறாமை, லைஃப்பில் சேலஞ்சஸ் இல்லாத லைஃபே இருக்காது. இப்படி கொஸ்டின் நீங்கள் கேட்டதுனால அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எனக்கு 2-3 வந்தது என் வாழ்க்கையில். அதாவது தாங்க முடியாத பெயின், அந்த பெயினில் என்னுடைய தொழிலை விட முடியல. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் 2002 டிசம்பர். எங்கள் அப்பா வந்து ஹார்மோனிஸ்ட்டு ரசூல், அவர் வந்து ரேடியோ ஆர்டிஸ்ட்டாக இருந்தவர். எங்கள் அம்மா வந்து மேடை நாடகத்தில் அவங்க வந்து பெரிய பிரபலமாக இருந்தாங்க ஆந்திர மாநிலத்தில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன்.